முனீஸ்வரன் என்ற இளைஞர் மாணவி பாலியல் கொலை வழக்கில் கைதாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறையினர் தெரிவிக்க இருக்கிறார்கள். இப்ப மற்றொரு பக்கம் வேறு யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறது தொடர்பாக என்ன மாதிரியான தேடல்களும் விசாரணையும் நடைபெற்று வருது, அது பற்றிய விவரம் என்ன? அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்பு இந்த பிளாஸ்டிக் நேரத்துல நடைபெற்ற அந்த மாணவியோட படுகொலை ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை உபாதைக்காக போன ஒரு சூழ்நிலையில அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதோட இல்லாம அந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதா சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. இது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குற்றவாளிகளை கை செய்வார அந்த உடலை வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியும் அவங்க போராட்டத்தின் அடிப்படையில கடந்த பல தினங்களாக, அதாவது அந்த 10 தினங்களாக போலீசார் 10 தனிப்படைகள் அமைத்து வெவ்வேறு இடங்கள் அந்த நண்பர்கள் மட்டும் முதல் கட்டமா விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. ஏறத்தாழ ஒரு 40 பேர் வரை, அந்த ஊரை சார்ந்த 40 பேர் வரை விசாரணைக்கு முதல் கட்டமா எடுக்கப்பட்டு அதன் பிறகு அதுல ஒரு 15 பேரை வடிகட்டினாங்க. அதாவது மொத்தம் ஒரு 15 பேரை அந்த சஸ்பெக்ட் லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்ததோட இல்லாம அதுலயும் மேல அதாவது ஏன்னா இப்ப பொதுவா அரெஸ்ட் பண்ணினா, அதாவது விசாரணைக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட்ட 24 மணி நேரத்துல அவங்களை சிறையில அடைக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையோட நீதிமன்றத்தோட உத்தரவு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதுல ஒரு பெரிய பின்னடைவா கருதப்பட்டது. ஏன்னா ஒரு குற்றவாளிகளை எடுத்து ஒரு 10 நிமிடம் ஒரு நாள்ல எந்த விதமான சமயத்துல எந்த விதமான க்ளூவும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவர்களை விடுவிக்கிறதும் மீண்டும் அவங்களை விசாரணை கூப்பிடுறதுமா இருந்துகிட்டே இருந்தது. இந்நிலையில இந்த கொலையில முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நகைக்கீரல்ல, அதாவது அந்த பெண் இறந்து போன பெண்ணோட நகைக்கீரல்ல இருந்த ஒரு க்ளூ தான் இந்த சம்பவத்துல குற்றவாளி சிக்கினதுக்கு முக்கிய காரணமா கருதப்படுது. பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாம பொதுமக்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில தான் இந்த முக்கிய குற்றவாளி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த குற்றவாளி ஏற்கனவே கொலை செய்யப்பட்டதுல 10 கண்காணிப்பு படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடவடிக்கைகள் சொன்னோம் இல்லையா? இந்த சொன்னதை கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை முதல் கட்டமா விசாரணைக்கு எடுத்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அவரை இறுதி கட்டமா ஒரே ஒரு நபரோட டிஎன்ஏ அது கூட மேட்ச் ஆனதை அடுத்து தற்போது அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. உயிரிழந்த மாணவியோட நகங்களுக்குள்ள தான் போராடும் போது குற்றவாளியோட சதை துணுக்குகள் சிக்கி இருந்திருக்கு. அதே மாதிரி தடுக்க முயன்றதுல அவரோட நகங்கள் குற்றவாளியோட சதையை கிழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு அந்த சதை துணுக்கை வச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தப்பட்டது. அது அந்த முடிவுகள் அந்த கைது செய்யப்பட்ட இளைஞரோட டிஎன்ஏவோட ஒத்து போனதால அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலீசாரோட விசாரணையில, அதாவது சென்னையில பிடிபட்ட அவருக்கு போலீசாரோட விசாரணையில மாணவியை எப்படி கடத்தினாரு, எதற்காக கடத்தினாரு, எப்படி கொலை செஞ்சாரு அப்படிங்கிற பல்வேறு அதிர்ச்சியூட்டு வாக்குமூலங்களையும் அவர் அளிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்குது. பாலியல் அத்துமீறல் முயற்சியில தோல்வி அடைந்ததாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் மாணவியை கொலை செய்தது இவர் தான் அப்படிங்கிறது உறுதிக்கட்டமா முதற்கட்ட, அதாவது இவர் தான் கொலை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதிக்கட்டமா தெரிய வந்திருக்குது. மேலும் இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களையும் குற்றவாளியோட பின்னணி குறித்தும் மாவட்ட காவல்துறை தரப்புல விரைவில் செய்தியாளர் சந்திப்பை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 நாட்களாக ஏறத்தாழ தமிழகம் முழுவதுமே தேடி ஒரு குற்றவாளிக்கு அதாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இரவு பகல் பாராது போராடிதான் போலீசார் தற்போது அந்த குற்றவாளியை கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்ததோட இல்லாம முதற்கட்டமா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்த பெண்ணோட கூட படித்த 3 பேரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 29 முழு விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.